கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பொதுவாழ்வு வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே கர்த்தர் தூக்கி எடுத்தார் என்கிற தலைப்பிலே கர்த்தர் பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். கவனிகள், இந்த நாளிலே பயங்கரமான குழி எங்கே இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். பூமி என்பது மையமாக இருக்கிற சென்டர். பூமிக்கு மேலாக 3 வானங்கள் இருக்கிறது. முதலாவது வானத்திலே சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கிறது. 2வது வானத்திலே வானமண்டலத்தினுடைய பொல்லாத ஆவிகளுடைய தலைமைச் செயலகம் இருக்கிறது. 3வது வானத்திலே பரலோக ராஜ்யம், தேவனுடைய தலைமைச் செயலகம் இருக்கிறது, பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அதே போல பூமிக்கு கீழே 3 தட்டு இருக்கிறது. முதல் தட்டிலே பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் இயேசு உயிரோடு எழுந்திருக்கும் போது அவர்கள் எல்லாரும் இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு பரதீசாவுக்கு போய்விட்டார்கள். இப்பொழுது அந்த தட்டு காலியாக இருக்கிறது. 2வது தட்டு சாத்தான் இருக்கிற இடமாக இருக்கிறது. 3வது தட்டு வேதம் சொல்லுகிறது, அதுதான் நரகம் என்று சொல்லுகிறது. இந்த நரகம் என்பது 4 பகுதியாக இருக்கிறது. முதல் பகுதி பாதாளம். இங்கே யார் இருப்பார்கள் சொன்னால், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் இங்கே வருவார்கள். அவர்கள் இங்கே சித்திரவதை செய்யப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. 2வது பகுதி சொல்கிறது அக்கினி கடல் இருக்கக்கூடிய ஒரு இடம். 3வது பகுதி சொல்லுகிறது அக்கினியும் கந்தகமும் எரிகிற ஒரு இடம். 4வது பகுதி சொல்லுகிறது இதுதான் பயங்கரமான குழி. இந்த குழியில என்ன இருக்கிறது? உளையான சேர் இருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து செய்யக்கூடாத தகாத காரியங்களை செய்து கர்த்தர் எத்தனையோ தரம் மனம் திரும்புவதற்கும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் செல்வதற்கும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனையோ தருணங்களை கொடுத்தும் நான் மாட்டேன், I won't accept the Lord Jesus Christ as my personal Lord and Savior, நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவர் இருப்பாரானால் அவர்கள் இந்த குழியிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மனிதன் செய்யத்தகாத காரியங்கள், மனிதன் செய்யக்கூடாத காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் செய்தவர்கள் இங்கே தள்ளப்படுவார்கள். இங்கே எப்படி இருக்கும்? நொடிக்கு நொடி, நிமிடத்துக்கு நிமிடம், மணிக்கு மணி, நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், ஆழத்துக்கு மேல் ஆழம் போய்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வெளிவர முடியாத ஒரு குழியாக அது இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட குழியிலே தள்ளப்படுவதற்காக நாம் நியமிக்கப்பட்டிருந்தோம், நியாயந்தீர்க்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருந்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக கல்வாரி சிலுவையிலே வந்து அவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக தம்முடைய கரத்தை நீட்டி நம்ம எல்லாரையும் பயங்கரமான குழியிலே, அந்த உளையான சேற்றுக்குள்ளாக இருந்த நம்மை தூக்கி எடுத்தார். ராமன் சொல்லுங்க. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவர் தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் ஏன் ஆண்டவரை பாட வேண்டும், ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஏன் ஆலயத்தில் போய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன், ஆராதனை செய்வேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நன்மை செய்த தெய்வத்தை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.